நான் என்னுடைய தொண்டை ஆற்றியே தீருவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நித்தமும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் எங்களின் நடுவர் அவர்களே, கட்சி கூட்டமா பட்டம் எனது சக பேச்சாளர்களே, எதிரணி தலைவர் அவர்களே, எதிரணி பேச்சாளர் அவர்களே, கோயில் கமிட்டி அறங்காவலர் குழுக்களே, பொதுமக்களே, தாய்மார்களே, சிறுவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எதிரணி தலைவர் பேசும்போது சொன்னாரு, உங்க வீட்டுக்கு அவர் வந்தாரா, அப்ப பாத்திர ஊர்ல சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சா, அவர் வந்தப்ப நம்ம தலை மாதிரியா நம்ம நடுவர் வந்து பிரியாணி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க நினைக்கிறேன். அதான் பாத்திர ஊர்ல சத்தம் கேட்டுருக்கு. உண்மை சொல்லிடுற சசிகலாவே கல்யாணமணிக்கு தங்கச்சி போட்டியா எப்படி பார்த்தா செட்டப் பண்ணிருக்காங்கன்னு இவரே சொல்றாரு. அப்ப நான் இவரே சொல்றாரு தங்கச்சியை பத்தி. அந்த சகோதரி என்னையும் அன்போடு அழைத்து உபசரித்து டீ கொடுத்து நான் பாடின பாட்டையும் பொறுமையா கேட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நடுவர் அவர்களே, பார்க்க கண்ணோட்டம் நீங்க சொல்ற மாதிரி கண்ணோட்டம் உலகத்துல பெரிய விஷயம் எது நடுவர் அவர்களே? உலகத்திலேயே இருக்கிறதுலேயே மிக பிரமாண்டமான ஒரு விஷயம் நடுவர் அவர்களே, கடல். பொறுமை கடலிலும் பெறுது அப்படின்றதுக்காக பெரியவங்க பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் பெண்கள் சகிப்புத்தன்மை மட்டுமே. நம்ம அல்பேனியால பிறந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து தொழுநோயாளிகளை தொட்டு அரவணைத்து ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு மருத்துவ உதவியும் செய்து தனது சேவையால் நம் மனதில் நீங்கா இடம் பெற்ற அன்னை தெரசா அவர்கள் சகிப்புத்தன்மைக்கு அவரோட மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் இருக்க முடியுமா? பெண்களின் சகிப்புத்தன்மைக்கு நடுவர் அவர்களே செவிலி தாயின்னு சொல்றோம். நான் ஒரு நாள் பஸ்ல போயிட்டு இருக்கேன். எனக்கு ஏற்ற மாதிரி 2 பசங்க, ஒரு மிடில் ஏஜ் பசங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க பேசுறாங்க, நண்பா அந்த ஹாஸ்பிட்டல்ல 4 நர்ஸ் நச்சுன்னு இருக்காங்கப்பா. அந்த ஹாஸ்பிட்டல்ல 4 நர்ஸ் நச்சுன்னு இருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னீங்கன்னா எங்க யார ட்ரீட்மெண்ட் பார்க்கறதால அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போப்பான்றாங்க. அதாவது செவிலிய சகோதரிகளையே தவறாக பார்க்கும் எண்ணம் கொண்ட ஆண்கள் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு சகிப்புத்தன்மையோட மருத்துவ சேவை பண்ணி கொண்டிருக்கும் செய்து கொண்டிருக்கும் செவிலிய சகோதரிகள் யாரு சகிப்புத்தன்மை அதிகம் நடுவர்களே? கண்டிப்பா நடுவர்களே, நம்ம எதிரணி தலைவர் பேசும்போது சொன்னாரு, பெண்கள் வந்து அந்த மாதிரி வீடு கட்டலாம், பக்கத்து வீட்டுல அவங்க நகை போட்டிருக்காங்க, அவங்க மாதிரி எனக்கு நகை வாங்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நமது சமீபத்தில் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு நடுவர்களே? நீங்க எதை அடைய நினைக்கிறீங்களோ, எதா மாறணும் நினைக்கிறீங்களோ கனவு காணுங்கள். அப்துல் கலாம் சொன்னாரா இல்லையா? நம்ம பெண்கள் அர்த்தம் பண்ணாங்க. அந்த வீடு மாதிரி நமக்கும் ஒரு வீடு வேணும். சத்யராஜா கனவு காண்றத கண்ணு மூடுறோம், அது கூட நினைக்கிறாங்க, அம்மா தான் நிற்கிறாங்க. பின்ன எங்க கனவு காண்றது? அங்கேயும் பயமா தானே இருக்கு. நினைவா இருந்தாலும் அம்மா தான் நிற்கிறாங்க. அங்கே நாகரிக கூட வச்சுருக்காங்க, அவங்க நிற்கிறாங்க. கனவு காண்டா நிற்கிறாங்க. அங்க என்னத்த கனவு வந்து சொல்லுங்க நடுவர்களே. என்னுடைய நண்பர் வந்து அடிக்கடி டாஸ்மாக் போயிட்டு வருவார். அவர் ஒரு நாள் போதையில போய் படுத்துட்டாரு. நைட் 2 மணி இருக்கும். அவர் ஒய்ஃப வேகமா எழுப்புறாரு. எழுப்பி இந்த சமயத்துல உங்களுக்கு யார் மெசேஜ் அனுப்புறா? பியூட்டிஃபுல் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா? யார் அனுப்பா மெசேஜ் அப்படின்னு அதட்டிருக்காரு. அந்த அம்மா பொறுமையை அனுப்பிச்சு பார்த்துட்டு, ஏங்க நான் பேட்டரி சார்ஜ் போட்டிருக்கீங்க, பேட்டரி ஃபுல்னு காட்டுது, நீங்க பியூட்டிஃபுல்னு பார்த்துட்டு சொல்றீங்க. அந்த மாதிரி கோவப்பட்டு என்ன இருக்கும்? டைவர்ஸ். சகிப்புத்தன்மையோட பொறுமையை எடுத்து சொல்லுங்க நடுவர் அவர்களே. அதே நண்பர்
ஒரு நாள் சரக்கு அடிச்சுட்டு போறாரு வீட்டுக்கு போயிட்டு மனைவிக்கு தெரியாம நம்ம இன்னைக்கு எப்படியும் தூங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதுமே எடுத்து லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்றாரு. உடனே ஒரு மனைவி பக்கத்துல வராங்க, அந்த சகோதரி குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இவருக்கு நண்பருக்கு ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சி. எப்பதான் நம்ம தண்ணி அடிச்சுட்டு மனைவிக்கு தெரிஞ்சிச்சு. இல்லையே அப்படின்னு போய் சொல்றாரு. உடனே மனைவி கேட்கிறாங்க, அப்புறம் என்ன சூட்கேஸ் எடுத்து டைப் பண்ணிட்டு இருக்கீங்க? சூட்கேஸ் எடுத்து டைப் பண்ணிட்டு இருக்காரு. இதை எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி டாஸ்மாக் ரெகுலர் கஸ்டமரா இருக்க அவரையுமே பொறுமையா சகிச்சுக்கிட்டு அந்த சகோதரி 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவரே நல்லபடியா பார்த்து வாழ்க்கை திறமையா ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு. இப்ப யாரு சகித்த அதிக நடுவர்களே, எனது நண்பர் கவிஞர் சூழல்லா சொல்லுவாரு, ஒரு கவிதை எழுதுறாரு அருமையா. பெண் விடுதலை பற்றி பேச வந்தவர் பாவியிலேயே திரும்பி போனார். சட்டையை சரியாக துவைக்கவில்லை என சம்சாரத்திடம் சண்டை போனார். சட்டையை சரியா துவைக்கலைன்னு சம்சாரத்துக்கு சண்டை போனதுக்காக திரும்பி போயிட்டார். பெண் விடுதலை பற்றி பேச வந்தவர். இப்ப நீங்க சமீபத்துல இந்து தேட்டர் ஒரு படம் வச்சு பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். அந்த படத்துல என்ன கான்செப்ட்னா, ஒரு டைம் மிஷின் இருக்கும், கால எந்திரம். அதுல ஏறி உட்கார்ந்துட்டா நம்ம எந்த காலத்தை நினைக்கிறோமோ அந்த காலத்துக்கு போயிடலாம். நம்ம கவிப்பரசு வைரமுத்து அதை பேஸ் பண்ணி ஒரு கவிதை எழுதியிருந்தாரு, எது துறவரம் அப்படின்னு. என்னன்னா, அவர் அந்த டைம் மிஷின்ல ஏறி உட்கார்றாரு. அப்ப அந்த டைம் மிஷின் ஆபரேட்டர் கேட்கிறாரு, உங்களுக்கு எந்த நிகழ்வை பார்க்க ஆசை அப்படின்றாரு. உடனே வைரமுத்து சொல்றாரு, எனக்கு சித்தார்த்தர் புத்தரா மாறின நிகழ்வு அதை பார்க்க ஆசை. சித்தார்த்தர் சாதாரண ஒரு அரச ஃபேமிலியில அரசனா இருக்காரு, அவர் புத்தரா மாறாரு, ஞானம் பெற்று புத்தரா மாறாரு. அந்த நிகழ்வை பார்க்க ஆசைப்படுறாரு. உடனே டைம் மிஷின் பின்னால் நோக்கி போகுது, அந்த இன்சிடென்ட் போயிடுது. சித்தார்த்தோட பெற்றோம், அதுல சித்தார்த்தர், அந்த பக்கம் மனைவி, நடுவுல குழந்தை படுத்திருக்காங்க நடுவர்களே. அப்ப நைட்டு பூரா ஒரு தூக்கம் இல்ல, ஞானம் வர்றதுக்கான அறிவு தெரிஞ்சிருக்கு சித்தார்த்தருக்கு. உடனே ஒரு தூக்கம் இல்லாம புறல்றாரு. ஒரு அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சு மனைவிட்ட மானசீகமா மன்னிப்பு கேட்டுட்டு குழந்தையோட காலை தொட்டு கொடுத்து துரோகம் மூண்டு புத்தரா கிளம்புறாரு வெளியில. அதாவது இந்த வாழ்க்கையை விட்டுட்டு துரோக வாழ்க்கையை மேற்கொண்டு வெளியில போறாரு. அப்ப வைரத்து கவிதை ஆரம்பிக்கிறார், எது துரோகம்? சிற்றின்பம் குடும்ப வாழ்க்கையில் பேரின்பம் நேரடி அடைதல். சின்னதை விட்டு பெரிய பிடிக்க ஆசைப்படுறாங்க, அது துரோகமா? இல்ல, சின்னதை விட்டு பெரிய பிடிக்கிறது துரோகமாகும். துரோகம்னா பெரிய விஷயத்தை வந்து சின்ன விஷயத்துக்கு போகணும், அதான் துரோகம். பட்டத்த வாழ்க்கையை துரோகம். ஆனால் இல்ல, உண்மையிலே ஒரு துரோகம் சகிப்பு தன்மையோடு உணர்வு எழுச்சி பேச்சுகளை ஏற்றுக்கொண்டு தனது குழந்தையை பொறுத்துக் கொண்டு அன்போடு வளர்த்து மாணவரை பார்த்துக் கொண்டு அளவிற்குமான கடமையை நிறைவேற்றும் அந்த பெண் தான் உண்மையிலே துரோகம் அப்படின்னு சொல்லி இந்த கவிதை முடிக்கிறார் நிறுவனர்களே. இதற்கு என்ன தெரியுது, யார் சகிப்பு புத்தகம் கிடையாது, சகிப்பு தன்மை புத்தகம். புத்தகங்கள் எப்படி சொல்றது நம்ம நடுவர்களே? நம்ம எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு, ராமாயணத்தை சொன்னாரு. ராமாயணத்துல கைகையை விட்டு பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சைத்தன்மையோட இருந்தா மனோதர சைத்தன்மையோட இருந்தா ராமாயணமே கிடையாதுன்னு சொன்னாரு. நான் சொல்றேன், இதுல ரொம்ப சைத்தன்மையோட இருந்து சீதா ராவணன்